அனைவருக்கும் வணக்கம். மேசராசனியர்களான உங்களுக்கு வரும் செவ்வாயான நாளை உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில் மேசராசனியர்களான உங்களுக்கு இத்தருடங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாளைய அதாவது வரும் செவ்வாய்க்கிழமை சூரிய கிரகணம் அன்று வரும் மாசி அமாவாசை. எந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும், இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வருங்க. சூரிய கிரகணம் அமாவாசை அன்று தோன்றும். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாசி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் வருகிறது. இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் வருகிறது. அந்த வகையில் இந்த அமாவாசை என்று தோன்றும் சூரிய கிரகணம் எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் நடக்கும். 2026 சூரிய கிரகணம் மாசி மாதம் அமாவாசையும் அதே போல் பிப்ரவரி மாதம் 17 அன்று ஏற்பட இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாசி மாதம் அமாவாசை திதி பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறது. எனவே இந்த மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் வரும் போது அமாவாசை தர்ப்பணம் செய்வது ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கும் வீட்டில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் அல்லது நிதி கொடுப்பது வழங்குங்க. ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது மாசி மாத அமாவாசையை தர்ப்பணம் செய்ய உகந்த ஒரு நேரமாக அமைகிறதுங்க. அந்த வகையில பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரியன உதயமாவதும் நேரம் முதல் அதிகபட்சமாக நண்பகல் 12 மணிக்குள் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம தர்ப்பணம் செய்பவர்கள் அல்லது எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசனியர்களான உங்களுக்கு சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் பிப்ரவரி 17 அன்று வரும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. எனவே அமாவாசை திதி எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை திதி என்பது சூரிய கிரகணம் பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்கி 5 மணி வரை நீடிக்கிறது என்பதால மாசி மாத அமாவாசை என்று பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருக்கின்றன. எனவே 11ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. அதோடு ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறாரு. குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுகிறதுங்க. புதிய சொத்து வாங்குவீங்க, புதிய வீடு கட்டி குடியேறுவீங்க, புதிய தொழில் தொடங்குதல், முதலீடுகள் செய்தல் போன்றவை சிறப்பாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைகிறது. விருந்தினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. எடுத்தும் கௌதம் என தடாலடியாக இந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றும் போது எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் என்பதையும் கிரக
நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல சிவாலயத்திற்கு சென்று வில்வ இலைகளால் சாற்றி வழிபடுவது என்ற முன்னேற்றத்தையும் நன்மையை ஏற்படுத்தும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல முருகனை நினைத்து வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி அல்லது சிவப்பரளி மலர் சாற்றி வழிபடுங்க என்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.